சொத்து வழக்கில் நாளை ஜெயலலிதா ஆஜராக தேவையில்லை என்பதால் அதிமுக முக்கிய நிர்வாகிகள் யாரும் பெங்களூரு செல்லவில்லை. தமிழகம், கர்நாடகம் இடையே வாகன போக்குவரத்தும் வழக்கம் போல் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து அங்குள்ள கர்நாடக எல்லையில் உள்ள எமது செய்தியாளர் ரமேஷ் தரும் கூடுதல் தகவல்களை இப்போது பார்ப்போம். தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா முழுவதுமே பெரும் பரபரப்பாக எதிர்பார்க்கக்கூடிய ஜெயலலிதா மீதான சொத்து வழக்கில் கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி குமாரசாமி நாளை காலை 11 மணி அளவில் தீர்ப்பளிக்க உள்ளார். இதனால் கர்நாடக உயர்நீதிமன்ற வளாகத்தில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் கடந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி பரப்பன அக்ரஹாரத்தில் அமைந்திருந்த சிறப்பு நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்ட போது ஜெயலலிதா உள்ளிட்ட 4 பேரும் ஆஜராகியிருந்தனர். தொடர்ந்து 21 நாட்கள் சிறையிலும் இருந்தனர். இதனால் அதிமுகவை சேர்ந்த அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் என பலரும் இங்கு குவிந்ததால் இங்கு பதற்றம் நிலவியது. மேலும் இந்த கர்நாடக எல்லையான இந்த அத்திப்பள்ளி என்ற இடத்தில் வாகன தணிக்கை செய்யப்பட்டது. பெரும்பாலான அதிமுக வாகனங்கள் திருப்பி அனுப்பப்பட்டது. ஆனால் இந்த முறை மேல்முறையீடு வழக்கு என்பதனால் ஜெயலலிதா நேரில் ஆஜராக தேவையில்லை. இதனால் பெரிய அளவில் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெங்களூர் வருவதற்கு ஆர்வம் காட்டவில்லை. கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் மற்றும் அதிமுக வழக்கறிஞர்கள் மட்டுமே இங்கு வந்துள்ளனர். மேலும் இந்த சோதனை சாவடியில் பெரிய அளவில் தணிக்கையும் செய்யப்படவில்லை. வழக்கம் போல தமிழக வாகனங்கள் வந்து சென்று கொண்டிருக்கின்றன. நாளை மட்டும் காவல்துறையினர் இங்கு சோதனை சாவடியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என்றும் பெரிய அளவில் வாகன தணிக்கை நடைபெறாது என்றும் தெரிவித்துள்ளனர். இந்த தீர்ப்பு வழங்கப்படும் போது அதிமுகவினர் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் கர்நாடக காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தேவராஜுடன் டி. ரமேஷ்குமார்.